ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் இந்த காணொளி மூலியமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏசாயா 41:17 சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அவங்க சிறுமையும் எளிமையுமானவர்கள், ஏழை ஜனங்கள், பராமரிப்பு இல்லாமல் ஆதரவற்ற நிலைமையில் இருக்கிற சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் தாகத்தால் வரலும்போது, யாருமே அவங்களுடைய தாகத்தை, அவங்க பசியை, அவங்க தேவையை தீர்த்து வைக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படிங்கிற அந்த சூழ்நிலை மேலே, கைவிடப்பட்ட சூழ்நிலை மேலே கைவிடாத தேவன் ஒருவர் நமக்கு உண்டு. இந்த உலகத்தால் கைவிடப்படலாம், மனிதர்களால் கைவிடப்படலாம், பெற்றோர்களால் பிள்ளைகள் கைவிடப்படலாம், பிள்ளைகளால் பெற்றோர்கள் கைவிடப்படலாம். இந்த உலகத்தில் யார் நம்மை கைவிட்டாலும் சரி, நம்மை கைவிடாத தேவன் ஒருவர் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வேதத்தில் இதற்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாய் நாம் ஆகாரை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆதியாகமத்தில் அப்போது ஆகார் தன் பிள்ளையை கூட்டிக் கொண்டு ஆபிரகாமால் அவங்களுடைய மனைவியால் அனுப்பப்பட்டு அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. ஆகாரும் ஆகாருடைய பிள்ளையும் அவங்க வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறார்கள். அவங்க துருத்தியில் கொண்டு போன தண்ணீர் செலவழிந்து விட்டது, காலியாயிருச்சு. அவங்க தண்ணீருக்காக அலைந்து திரிகிறார்கள். தண்ணீர் எங்கேயுமே கிடைக்கல. அந்த தாயார் பிள்ளை சாகிற நிலைமைக்கு போயிடுச்சு, அதை பிள்ளை சாகிறத கண்களில் பார்க்க முடியாதுன்னு சொல்லி பிள்ளையை ஒரு பக்கம் தரையில் படுக்க வச்சுட்டு இவர்கள் ஒரு பக்கம் மனங்கசந்து அழுது கொண்டிருந்தாங்க. அப்போ தான் ஆண்டவர் ஆகாரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த வசனத்தையும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 21:17 தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி ஒரு அறிவிப்பை, ஒரு நற்செய்தியை ஆகாருக்கு சொல்கிறாங்க. யோசித்து பாருங்கள். கைவிடப்பட்ட சூழ்நிலைமை, யாரும் உதவி செய்வதற்கு ஆள் இல்லை, தண்ணீர் கொடுப்பதற்கு ஆள் இல்லை, பிள்ளையினுடைய தாகத்தை தீர்த்து அவங்களுக்கு அவங்களுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லை. ஆனால் கர்த்தர் அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அந்த இடத்துல தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது ரொம்ப மரண தருவாயில் இருக்கிற அந்த சூழ்நிலைமையில் கூட கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுப்பதற்கு, நம்மை பாதுகாப்பதற்கு அவர் கைவிடாதவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலையும் ஒருவேளை நீங்கள் மரணத்தின் சூழ்நிலைமையில் அல்லது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைமையில் எனக்கு இதுக்கு மேலே எனக்கு உதவி செய்வதற்கு ஆளே இல்லைங்க என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் இருதயத்தில் யோசித்து கொண்டிருக்கலாம், நினைக்கலாம். கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். ஆகாரின் பிள்ளைக்கு ஆண்டவர் உதவி செய்தவர், உங்களுக்கும் உதவி செய்வார். வேதவசனம் சொல்லுகிறபடி அவர் சிறுமையும் எளிமையுமானவர்களை கைவிடாதவராக இருக்கிறார். உங்களையும் ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல ராஜா தகப்பனே, காலை நேரத்துக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா தகப்பனே. இந்த நேரத்திலும் அன்று தகப்பனே ராஜா, அந்த காணொளி மூலியமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒருவேளை அவர்கள் சிறுமையும் எளிமையுமானவர்களாக இருந்து அவருடைய தேவைகள் சந்திக்கப்படாத சூழ்நிலை மேலே மிகவும் ஆண்டரை மனங்கசந்து இருக்கிற ஒரு வேலை சூழ்நிலைமையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை, ஆகாரின் பிள்ளையின் சத்தத்தை கேட்டது போல ஆண்டு தகப்பனே ராஜா, நீர் இந்த பிள்ளைகளுடைய ஜெபங்களை, ஆண்டு விண்ணப்பங்களை, சத்தத்தை கேட்டு ஆண்டு தகப்பனே பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. அன்றை நான் கைவிடாதிருப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீர். நிச்சயமாய் நீர் கைவிட மாட்டீர். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கைவிடாமல் நடத்துவீராக. அவருடைய கரங்களை நீர் பிடித்து அவர்களை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.